பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட டெய்லி அணி மூலிமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. லேலூயா, உங்களுக்கு இருக்கிறதா? லேலூயா, கர்த்தர் இந்த நாளில் நேயர்களோடு கூட கர்த்தர் என்னை சந்திக்க வைத்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். லேலூயா, நீங்களும் கர்த்தர் எங்களை சந்திக்க வைத்தார் என்று சொல்லி ஒரு விஷயம் நன்றி சொல்லுங்கள். லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னென்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லப்படுது. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற, லேலூயா, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, லேலூயா, அவர் சொல்றார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. லேலூயா, அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, லேலூயா, என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் உன்னை மீட்டவர் என்று கர்த்தர் அவருடைய நாமத்தை சொல்லும் போதே அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறார், நான் ஒரு பரிசுத்தர், நான் உன்னை மீட்டவர் என்று கர்த்தர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே கர்த்தர் சொல்லுகிறார். லேலூயா, அவர் என்ன சொல்லுகிறாரா நமக்கு? உனக்கு பிரயோஜனமானவைகளை நான் போதித்து என்ன சொல்கிறாரா, உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. லேலூயா, பிரயோஜனமானவைகள் அப்பிரயோஜனமானவைகள் இருக்குது. லேலூயா, தேவையானது தேவையில்லாதது இருக்குது. லேலூயா, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரயோஜனப்படுமோ, உனக்கு என்ன தேவைப்படுமோ, எதை சொன்னால் பிரயோஜனப்படுமோ, எதை கொடுத்தா பிரயோஜனப்படுமோ, எதை செய்ய சொன்னால் பிரயோஜனப்படுமோ, எது பிரயோஜனமாக இருக்குமோ அதை மட்டும் நான் உனக்கு போதித்து அதுலேயே உன்னை நடத்துக்கிறேன் கர்த்தர் நான். ஹல்லேலூயா, லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக போராடுவாங்க, பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்காக அழுவாங்க, பிரயோஜனமே இல்லாத விஷயத்துக்காக காத்திருப்பாங்க காலமாக. அதாவது அது வேற ஒருத்தங்க அவங்கள என்ன பண்ணுறது, நடத்துகிறது, வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு போதிக்கிறது. லேலூயா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன போதிப்பேன்னா, நீ உனக்கு பிரயோஜனப்படுகிறத மட்டும் உன்னை போதித்து அதுலேயே உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா, உனக்கு பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. அப்போ பிரயோஜனம் இல்லாதது, தேவை இல்லாதது, வேண்டாதது எல்லாம் நமக்கு யாரோ ஒருத்தர் திணிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வழிகாட்டுறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை புஷ் பண்ணுறாங்கன்னா அது யாரு? கர்த்தரை அல்லாத வேறு ஒன்று. நம்ம யாரை சொல்லுவோம்? நமக்கு வேண்டாததை யாரை சொல்லுவோம்? அவர்கள் தான் நம்மளை நடத்துகிறார்கள்னு அர்த்தம். லேலூயா, என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பிரயோஜனமானது மட்டும் உங்களுக்கு போதிக்கப்படுகிறீர்களா? நீங்கள் போதிக்கப்படுகிறீர்களா? உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதா? உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறதா? உங்களுக்கு அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா? அது மட்டுமே உங்களுக்கு ஆலோசனை உண்டாக்கப்படுகிறதா? அந்த வழியில் மட்டும் நீங்கள் நடக்கிறீங்களா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? அதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என்று சொல்லி இன்றைக்கே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கர்த்தர் சொல்றா, உன்னை மீட்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன், உனக்கு பிரயோஜனமானதை போதித்து அதில் நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். லேலூயா, லேலூயா. இன்னைக்கு தேவையில்லாமல் எதுக்கு நம்ம சொல்லுவோம், இது எதுக்கு, இது இப்போ தேவையா அப்படி சொல்லி கேட்போம், இது இப்போ வேணுமா அப்படி சொல்லி கேட்போம். லேலூயா, பிரயோஜனமே இல்லை, இது எதுக்கு அப்படி சொல்லி கேட்போம். இந்த மாதிரிக்கு தேவையில்லாதெல்லாம் வாழ்க்கையில் நுழைஞ்சி, தேவையில்லாதெல்லாம் குடும்பத்தில் நுழைஞ்சி, தேவையில்லாதெல்லாம் நம்மளுடைய மைண்டில் நுழைஞ்சி, தேவையில்லாதெல்லாம் நம்மளுடைய வருமானத்தில் நுழைஞ்சி சீரழிக்க வச்சு, திசை திருப்பி கேடுபாடுக்குள்ளே நடத்தி, கண்ணீருக்குள்ளே நடத்தி, குழப்பத்துக்குள்ளே நடத்தி, நஷ்டத்துக்குள்ளே நடத்தி நம்மளை வேறு வழியாக நடத்துகிற கர்த்தரல்ல. கர்த்தர் சொல்ல, பிரயோஜனமானது வேண்டியதை மட்டும், லேலூயா, தேவையானது மட்டும் கர்த்தர் நமக்கு போதிப்பாராம், போதித்து அதிலே நடத்துவார். லேலூயா. கர்த்தரிடத்துல அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இன்றைக்கே கர்த்தரிடத்துல வைப்பீங்க, ஆண்டவரே நீங்கள் பிரயோஜனமானதை போதிக்கிறீங்களே, எனக்கு என்னென்னலாம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமோ, என் எதிர்காலத்துக்கு என்னென்னலாம் பிரயோஜனம், என் குடும்பத்துக்கு என்னென்னலாம் பிரயோஜனம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதெல்லாம் பிரயோஜனமோ அதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு போதிங்க, அதிலேயே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கண்களை மூடுங்க. பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம்ப்பா,
தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் அப்பா. பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் நாங்கள் ஓடினது உண்டு, உழைச்சது உண்டு. ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணது உண்டு, அவங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவரை தாளம் தட்டினது உண்டு, அவங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவரை பொய்சாட்சி சொன்னது உண்டு, அவங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா பக்கபலமாக நின்னது உண்டு. பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் நாங்கள் ஓடி ஆண்டவரை எங்கள் உழைப்பை வீணாக்குனது உண்டு, எங்கள் பிரயாசம் வீணாக்குனது உண்டு, எங்கள் பணத்தை விரயம் பண்ணினது உண்டு. ஆண்டவரே கர்த்தர் ஒரு விஷயம் எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் போதித்து அதில் நடத்துகிறவர், பிரயோஜனமானவைகளை மட்டும் போதிக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில நீங்கள் போதித்து நடத்துங்கப்பா. பிரயோஜனமானவைகளையும் வேண்டியவைகளையும் தேவையானவர்களும் கர்த்தர் எங்களுக்கு போதித்து அந்த வழியிலேயே நீர் எங்களை நடத்தும்படியா எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இந்த வேளையில விட்டு கொடுக்கிறோம் கர்த்தர், நீங்கள் கிருபை செய்வீராகப்பா. போதிக்கிறத கூட ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணிக்கின்னு சோதனை பண்ணிக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு நாங்கள் இருக்காதபடிக்கு எங்கள் மனநிலையை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தர் தான் எங்களுக்கு போதிக்கிறார், கர்த்தரை அல்லாதவர்கள் போதிக்கிறார்கள் என்ற பகுத்தறியக்கூடிய வரங்களையும் நீங்கள் எங்களுக்கு தந்து கர்த்தர் எங்களை நேர்வழியில் நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கும். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக செபிக்கிறேன். யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தினாலே அவர்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.